காணாமற் போனோரின் உறவினர்கள் கொழும்பில் உள்ள ஐநா சபையின் அலுவலகத்தில் மகஜர் ஒன்றை கையளித்துள்ளனர். கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகத்திற்கு முன்பாக கூடிய காணாமற் போன உறவினர்கள் தமது உறவுகளை மீட்டுத் தருமாறு இதன்போது கோரிக்கை விடுத்தனர். இந்த சந்தர்ப்பத்தில் அரசியல் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இவர்கள் ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்தில் மகஜர் ஒன்றையும் கையளித்தனர். இதனைத் தொடர்ந்து காணாமற் போனோரின் உறவினர்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கும் சென்றனர். கடந்த 5ஆம் தேதி வவுனியாவிலிருந்து கொழும்புக்கு தாம் வருவது தடுக்கப்பட்டதாக இவர்கள் இதன்போது முறைப்பாடு செய்துள்ளனர். தமது காணாமற் போன உறவினர்களின் புகைப்படங்கள் மற்றும் பதாகைகளை ஏந்தியவாறு இவர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. 5ஆம் தேதி வவுனியாவிலே நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் வவுனியாவிலிருந்து கொழும்பு நோக்கி ஆர்ப்பாட்டத்தில் கொழும்பு நோக்கி பிரயாணம் ஒன்றை மேற்கொள்ள இருந்தோம். ஆனால் அது போலீசாராலும் பாதுகாப்பினர் படையினாலும் தடுத்து நிறுத்தப்பட்டபடியினால் அதற்கு ஏன் அவ்வாறு எங்களுக்கு தடுத்து நிறுத்தப்பட்டது, கொழும்புக்கு வருவதற்கான எங்களுக்கு உரிமை இல்லையா, நாங்கள் ஒரு சமாதான ரீதியான ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்வதற்கு எங்களுக்கு உரிமை இல்லையா என்பதை நாங்கள் கேட்டு மனித உரிமை ஆணையத்திலே ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்றை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம்.